ஜெய் ஸ்ரீ ராதாகிருஷ்ணா. வணக்கம். நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னென்னா, பரிகாரங்கள்லாம் செஞ்சால் வேலை செய்யுமா, அதெல்லாம் உண்மையா, அதனால் இந்த மாற்றம் உண்டா அப்படின்னு கேள்வி இருக்குது. அதுக்கான ஒரு சிறிய தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு வீடியோ தான் அது. பரிகாரங்கள் முதலில் வேலை செய்யும், 100% வேலை செய்யும். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனால் அப்புறம் ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் பரிகாரம் செஞ்சாலும் வேலை செய்ய மாட்டேங்குது? ஏன்னா அதில் நிறையா கொஞ்சம் சிக்கல் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன். முதல்ல நீங்கள் இந்த பரிகாரங்களை செய்யும்போது முழு பக்தியோட, முழு நம்பிக்கையோட, முழு அன்போடு செய்யணும். நீங்கள் பாதி நம்பிக்கையோடு செஞ்சால் பாதி ரிசல்ட்டு தான் இருக்கும். நம்பிக்கையே இல்லாமல் நீங்கள் செய்கிறதுக்கு செய்யாமல் இருக்கலாம். முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும். அப்போ தான் இன்னும் ரொம்ப இது பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இது மொதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது நம்ம எல்லாருமே பாவம் புண்ணியம்னு பண்ணியிருப்போம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. நீங்கள் இந்த பரிகாரங்களை செஞ்சும் உங்களுக்கு வேணுங்கிற ரிசல்ட் வரலைன்னா உங்கள் கணக்கில் பாவக்கர்மம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் அது வேலை செய்ய மாட்டேங்குது. உதாரணமாக இப்போ ஒருத்தர் வேலை செய்ய கிடைக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாருன்னா, பிள்ளையருக்காக தேங்காய் உடைச்சிட்டே வர்றாருன்னா, அல்லது அன்னதானம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். தினமும் பண்ணாலும் சரி, இல்லை வாரத்துக்கு 2-3 நாள் பண்ணாலும் சரி, ஒரு சிலருக்கு உடனே கிளிக் ஆகிடும், வேலை கிடச்சிடும், இல்லை அவங்க எதுக்காக பண்ணுறாங்களோ அது நிறைவேறிடும். ஆனால் மற்ற சிலருக்கு வாரங்கள் மாதங்கள் பண்ணால் கூட அது ரிசல்ட் தெரியறதில்ல. இதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் பண்ணுற பரிகாரங்கள் உங்களுடைய கர்ம வினையை போய் இன்னும் ஃபுல்லாக நியூட்ரல் பண்ணல, ஜீரோ பண்ணலன்னு அர்த்தம். எப்போவுமே நம்ம பண்ணுற பரிகாரங்கள்லாம் போய் உங்களுடைய பாவ கணக்கை போய் சரி பண்ணி ஒவ்வொன்றா கழிச்சுக்கிட்டே வரும். அது எப்போ ஜீரோ ஆகுதோ அப்போ உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியாது எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம், புண்ணியம் பண்ணியிருக்கோம். அது நவகிரகங்களுக்கும் இறைவனுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். அதனால் இந்த பரிகாரம் வேலை செய்யுமா அப்படின்ற யோசனை, சந்தேகம், கவலை எல்லாத்தையும் விட்டுட்டு முழு நம்பிக்கையோடு செய்யுங்க, முழு பக்தியோடு செய்யுங்க. இறைவனை சரணடையுங்கள். ஐயுருவோன் அழிவான், நம்பியவன் மோட்சம் அடைவான் அப்படிங்கிறாரு கிருஷ்ணர். சந்தேகப்பட்டால் நீ அழிவாய் அப்படின்னு கிருஷ்ணர் எப்பயோ சொல்லிட்டார். அதை மைண்டில் வச்சுக்கோங்க எப்போதுமே. அதனால் நீங்கள் முயற்சியை எப்போதும் விடவே கூடாது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த பரிகாரங்கள் தொடர்ந்து நீங்கள் ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு எத்தனை நாட்கள், மாதங்கள், வருடங்கள் ஆனாலும் சரி.